தொடர் கனமழையால் கொல்லிமலை அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. குறிப்பாக கொல்லிமலையில் இடைவிடாது பெய்த மழையால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, நம்மருவி, மாசிலா அருவி ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் மக்கள் அருவிகளில் நீர் கொட்டுவதை பார்வையிட்டு செல்கின்றனர். நாகர்கோவிலில் கனமழையால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், வில்லுக்குரி, தக்கலை, மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அதில் கழிவுநீரும் கலந்ததால் பாதசாரியில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பாறைக்காமடம் பகுதியில் ஓடையிலிருந்து வெளியேறிய சாக்கடை கலந்த மழைநீர் அந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளையும் சூழ்ந்தது. சாக்கடை தண்ணி, மழை தண்ணி எல்லாம் கலப்படமாக வருது. நம்ம சின்ன பிள்ளை வச்சுட்டு பச்சை பிள்ளை வச்சுட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு ஓட முடியாது. இப்போ தண்ணிக்குள்ளது எவ்வளோ நாள் ஓட முடியாது, ராத்திரி வெளியே வர முடியாது. திண்டுக்கல்லில் கனமழை காரணமாக பழமையான வீட்டின் முன்பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல்லில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் நகருக்குட்பட்ட பிச்சை முகதேன் தெருவில் உள்ள 75 ஆண்டுகள் பழமையான அடுக்குமாடி வீட்டின் முன்பகுதி திடீர் என்று இடிந்து விழுந்தது. இந்த விபத்தின் போது யாரும் அருகில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இடிபாடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் வீட்டின் உரிமையாளர் ஈடுபட்டார். திருத்தணி முருகன் கோவிலில் பக்தரின் வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சங்கர் தன்னுடைய உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். மலைக்கோவில் வாகன நிறுத்தும் இடத்தில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு சாமி தரிசனத்திற்கு பிறகு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரியவந்தது. இது குறித்து சங்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் மலைக்கோவிலில் 2 நாட்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. மலைக்கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டண நுழைவுச்சீட்டு வழங்கப்படக்கூடிய நிலையில் முறையாக கண்காணிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. டோக்கன் கொடுத்து நம்ம வாங்குறோம், கீழே ஏன் செக்கிங் பண்ண சொல்ல மாட்டோம், டோக்கன் வாங்க மாட்டாங்க. அது ரீசன் தெரியல. தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டிருப்பதால் குழித்துறை தரைப்பாலம் மூடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 5வது நாளாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரிநீர் அளவு 500 கனஅடியிலிருந்து 1050 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதேபோன்று குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியதால் அந்த வழியாக இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.